எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெங்காயம், தக்காளி, தேங்காய் இது மூணும் சேர்க்காம இன்றைக்கி ஒரு சட்னி பண்ண போகிறோம். இது எல்லா விதமான இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். நாங்கள் இன்றைக்கி இதை கம்பு தோசையோடு சாப்பிட போகிறோம். நீங்களும் இன்றைக்கே இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் போட்டு அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். இது ஒரு 10 செகண்ட் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விட்டுக்கோங்க. இதோட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். நான் இன்றைக்கி உடைச்ச உளுத்தம்பருப்பு தான் சேர்த்துருக்கேன். இதையும் ஒரு 10-15 செகண்டு வறுத்து விட்டுக்கலாம். இது கூட காரத்துக்கு ஏற்ற அளவு 2 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். கூடவே 3 பல்லு பூண்டு சேர்க்குறேன். இந்த காஞ்ச மிளகா ரொம்ப காரமான மிளகா, அதனால் 2 மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா அளவை கூடவோ குறைச்சோ சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுக்கலாம். நான் எப்போவுமே பருப்புகளை சிம்மில் வச்சு தான் வறுப்பேன். அப்போ தான் பதமாக கருகிராமல் வறுத்து வரும். இப்போ அதே கடாயை அடுப்பில் போட்டுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் வேர்க்கடலை சேர்க்குறேன். பச்சை வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் மொத்தம் 3 டேபிள் ஸ்பூன் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுக்கணும். இந்த அளவுக்கு வறுக்கணுங்க. அந்த தோல் கலண்டு வரும் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுறணும். இதையும் இப்போ அதே பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுக்கலாம். நல்லா ஆறிடணுங்க. ஆறினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைக்கும்போது இன்னொரு 2-3 பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ ஆறிடுச்சு. நம்ம முதல்ல மிளகா இருக்கு இல்லையா, அதில் காம்பை கிள்ளிட்டு சேர்த்துக்குவோம். கூடவே பருப்புகள் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். நான் இன்றைக்கி வறுக்காத வேர்க்கடலைனால வறுத்துட்டு சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட வறுத்த வேர்க்கடலை இருக்குன்னு சொன்னால் வறுக்காமல் டைரெக்டாக நீங்கள் இதை இப்போ பயன்படுத்திக்கலாம். இந்த பருப்புகளை மட்டும் வறுத்துட்டு கடலையை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கல்லுப்பு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நாட்டு சர்க்கரை, வெல்லம் ஏதாவது சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வேர்க்கடலை பித்தம், அதுக்கு தாங்க இந்த சர்க்கரை சேர்க்குறோம். சர்க்கரை சேர்க்குறனால எதுவும் இந்த இனிப்பெல்லாம் ஆயிராது சட்னி, கவலைப்பட வேண்டாம். முதல்ல தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி பவுடராக நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல நைஸான பதத்துக்கு சட்னியை அரைச்சிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி சட்னி பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாலாம் இருக்க வேண்டாம், ஓரளவு தண்ணியாக இருந்தால் போதும். இப்போ இதில் நம்ம தாளிப்பு கொடுக்கணும். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், கொஞ்சம் பெருங்காயம், வேணுன்னா காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இன்றைக்கே எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர்